நீங்க நிதி எங்கெங்க வாங்கியிருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் காரியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இடிஏ ஐடிஏ சிபிஐ ரைடு அனுப்புவீங்க. ரைடு அனுப்பிச்சு 30 நாள்ல 20 நாள்லாம் அவங்க எடுத்தாந்து உங்களுக்கு தேர்தல் பாண்டை கொடுத்துருவாங்க டொனேஷனா, இதெல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ நேற்றையிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் கேட்கும் கேள்வி, அந்நிய நாடுகளிலிருந்து அந்நிய நிறுவனத்திடமிருந்து இந்த நாட்டை காலங்காலமாக அச்சுறுத்தும் நாடுகளிலிருந்து நீங்கள் நிதி பெற்றிருக்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இல்லைன்னா நீங்க வெளியிடுங்க. வந்து பேசினார், இந்துக்களுடைய ஆசா நான் தான், பாஜக தான். ராமேஸ்வரத்தில் வந்து என்ன சொன்னாரு, 2014 ஏப்ரல் 7ஆம் தேதி உரையாற்றியிருக்கார். என்ன சொன்னார் அப்போ? ராமேஸ்வரத்தை உலகம் தரம் வாழ்ந்த ஆலயமாக நான் மாற்றுவேன். அங்கே போயிட்டு பாருங்க, ஒரு கல்லு கூட வைக்கல. போயிட்டு வரார். உண்மை ஏதாவது சொல்லி ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறேன்னு சொல்லுவாரா? தமிழ்நாட்டுக்கு எப்படி அவர் வாக்கு சேகரிக்க வர முடியும்? எப்படி மக்கள் அனுமதிப்பாங்க? ஏற்கனவே நோட்டா கீழெல்லாம் வாங்கியிருக்காங்க, வரலாறு இருக்கு. 37,000 கோடி இழப்பீடு, மிகப்பெரிய காற்றாற்று வெள்ளம், பெருமழை, 100 ஆண்டுகள் காணாத ஒரு மிகப்பெரிய பேரிடர், மக்கள் எல்லாம் அவதிப்பட்டாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில், தூத்துக்குடியில் மிகப்பெரிய பேரழிவு. 37,000 கோடி கொடுத்தா இது வரைக்கும் சிங்கிள் பைசா கொடுக்கல. அந்த மக்களையும் வந்து பார்க்கல மோடி. இன்னைக்கு வாக்கு சேகரிக்க வரார். இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கார்கள். அமைதி புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. 40 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். நீதிமன்றங்களில் குறிப்பாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகாரில் அந்தந்த தாய்மொழியில் வழக்காடுகிறார்கள் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில். தமிழ்நாட்டில் அப்படி உயர் நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காட வேண்டும் என்று நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேருவும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் மொழிவாரி மாநிலம் பிரித்து கொடுத்ததை அந்தந்த மொழியை மேன்மைப்படுத்த வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்றுதான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழில் வழக்காட முடியாது, வாதாட முடியாது. 2006ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார். உயர்நீதிமன்றங்களில் அந்தந்த மாநில மொழிகளை வழக்காட வேண்டும், வாதாட வேண்டும், வழக்காடும் மொழியாக இருக்க வேண்டும் என்று. செம்மொழியான தமிழ் மொழி உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற மொழி. இந்த மொழியில் தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் வாதாட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதை கண்டித்து 14 வழக்கறிஞர்களும் தமிழறிஞர்களும் அங்கே உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் இருந்தார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் எல்லாம் சென்று வாழ்த்து சொன்னோம். நேற்று ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். காலையில் உங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக அங்கே ஆட்சி மாற்றம் வரப்போகிறது, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் முன்மொழிந்ததை நீங்கள் கூறியதை அவர் வழிமொழிவார் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறோம். நேற்றைக்கு அவர்கள் உண்ணாநோன்பை முடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த எலக்ட்ரல் பாண்டை பற்றி நேற்றைக்கு மயிலாடுதுறையிலையும் கும்பகோணத்திலையும் நாங்கள் போராட்டம் பண்ணோம் எங்களுடைய மாவட்ட தலைவர்களோடு. இன்றைக்கி சென்னையில் 3 மணிக்கு ஸ்டேட் வங்கி முன்னாடி இந்த அறப்போராட்டத்தை எடுத்திருக்கோம். பத்திரிகையாளர்லாம் தயவு கூர்ந்து அதில் கலந்து கொண்டு நாட்டு மக்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். இல்லை, நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, பத்திரிகையில் எழுதிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியாத செய்திலாம். இது வரைக்கும் அது மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராமும் இல்லை. இன்றைக்கி புதுடெல்லியில் எங்கள் தலைவரெல்லாம் கூடி தேர்தல் வேலை திட்டங்களை ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஓரிரு நாளில் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். கண்டிப்பாக கொடுப்போம். எங்கள் தலைவரை அன்னை சோனியா காந்தி தானே, எங்கள் லீடராக அவங்க தான். இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, என்ன அவசரம் உங்களுக்கு? மாலை மலருக்கு ரொம்ப அவசரப்படுறீங்களே? ஏன்னு இல்லை, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா 40 தொகுதியிலையும் வெற்றி பெற போகிறோம். நான் தான் கேட்டேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் மோடியை. நாங்கள் வைத்திருக்கிறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் நரேந்திர மோடி ஏமாற்ற முடியாது, பாஜக தலைவர் ஏமாற்ற முடியாது. அண்ணாமலை ஊராக போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். நாங்கள் ஆதாரபூர்வமாக தானே கேள்வி கேட்குறோம். வருமானத்தை அதிகரிப்போம், ஆனா அவங்க ஆட்சியில் அதிகரிக்கல. நாங்க தான் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வருஷத்துக்கு போட்டுட்டு இருக்கோம். பிஜேபி
எங்கே போட்டிருக்காங்கங்க? விருத்தாச்சலத்தில் 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காக கைது பண்ணியிருக்காங்க? இவங்க ஆளுங்களை போட்டு இவங்களே எடுத்துருவாங்க. அப்போ ககன் சிங் பேடி வந்து வேளாண்மைத்துறை செயலாளராக இருந்தார். அவர் பேட்டியே கொடுத்துருக்காரு. ஒன்றிய அரசு இதில் எவ்வளோ பெரிய முறைகேடு பண்ணியிருக்கு, நாங்கள் கைது பண்ணியிருக்காங்க விருத்தாச்சலத்தில் 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் பேசிகிட்டு இருக்காங்க. மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் எந்த விவசாயிக்கிட்டையாவது பாஜக அரசு போடுற பணம் வந்துதான்னு கேளுங்க. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரா? பெட்ரோல் விலை இதே மாதிரி தான் விவசாயிகளுடைய 30 பேர் இறந்துட்டு இருக்காங்களே, தடுத்து நிறுத்த வேண்டியதானே சராசரியா? சரி, ரைட். புதிய வேளாண்மை கொள்கை சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? விவசாயிகளுடைய நண்பன் தானே இவங்க, வேளாண்மை குடிமக்களின் தோழன் தானே இவங்க. எதுக்காக வந்து புதிய 3 வேளாண்மை சட்டங்களை இரவோடு இரவாக சர்வதிகாரம் நடக்கிற மாதிரி கதவை சாத்திட்டு பாஸ் பண்ணாங்க? அதுக்கப்புறம் எந்த விவாதம் இல்லாமல் எதுக்காக திரும்ப பெற்றாங்க? இதெல்லாம் கேளுங்க. மோடி வரும்போது இந்த கேள்வி கேளுங்க, அண்ணாமட்ட கேளுங்க. சரி, அப்போ அந்த போராட்டத்தில் பல உயிர் பலிகள் ஏற்பட்டுச்சு. இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே வேளாண்மை குடிமக்களின் தோழன் தானே இவர். போயிட்டு உட்காந்து பேச வேண்டியதானே, என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு. அதான் எங்கள் தலைவர் சொல்கிறாங்க, மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸை கொடுங்க அப்படின்றாங்க. எம்எஸ்பி பற்றி பேச மாட்டுறாங்க. ரைட், தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.